ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் காய்கறிகளை யூஸ் பண்ணி சுவையான ஒரு பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும் பொழுது 1/4 ஸ்பூன் சோம்பு வெடிக்க விடுங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து குண்டு குண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸ் தக்காளி 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி பூ மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவரைக்காய், கேரட் இந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய்கறிகளை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்குனா குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கும் பொழுது இந்த கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு காய்கறிகளை வேக விட்டுறலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவு 250 ml. இப்போ காய் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ காய்கறிகள் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு 3/4 வாசி அளவு வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். ஸோ அதில் உள்ள காரமும் இதில் இறங்கும். ஸோ நான் அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சோம்பு சீரகத்தூள் இருந்தால் அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் தேங்காய் அரைக்கும் பொழுதே சோம்பு சீரகத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக என்ன கிளாஸில் எடுத்துருக்கீங்களோ, தண்ணி சேர்த்து வேக வச்சிங்க இல்லையா, அதில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி திருப்ப சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ காய்கறிகள் முழுமையாகவே வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த தேங்காய் அந்த மசாலாலேயே காய்கறிகள் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைரகளை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 பூ, 2 பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வெடித்து வரட்டும். நீங்கள் அவசரமாகவே எடுத்து ஊற்றிட வேண்டாம். வெடித்தாதான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ தாளிப்பு வடகம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தாளிப்பு வடகத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் சேர்த்து இந்த வடகம் நல்லா முட்டையாக பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஹீட்டிலேயே இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த கலவைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு செகண்ட் அளவு மூடி போட்டு விட்டுருங்க. இந்த எண்ணெய் நல்லா மேலே அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளோட குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது இட்லி, தோசை, இடியப்பம், சாதம் எல்லாத்துக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸாக்டாக சிக்கன் குழம்பு என்ன ஃப்ளேவர் கொடுக்குமோ அதே மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.